ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆவணி 3வது நாள். ஆவணி பவர்னை, ஆவணி அவிட்டம் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி நிலவும் கொஞ்சம் நீல கலரில் தெரியும். ஆவணி அவிட்டத்துக்கு பவர்னை 1 2 ஒன்றா வரனா பவர்னை பூஜை சிறப்பாக இருக்கும். கோயில்களெல்லாம் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சதை தான் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வர்றேன். ஏதோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, நமக்கு எது தெரியுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சால் போதுங்கிறதுனால நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. காலை டிஃபன் இட்லி, தக்காளி சட்னி, கொஞ்சம் இட்லி பொடி இருந்தது, அதோடைய இன்றைக்கி காலை டிஃபனை முடிச்சாச்சு. மதியத்துக்கு வெண்டைக்காய் வாங்கி வச்சுருந்தோம். வெண்டைக்காய் நல்லா மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து ஆற வச்சு அப்படியே பொடுசாக கட் பண்ணி வச்சாச்சு. அதையும் மதிய சமையலுக்கு வெண்டைக்காய் பொரியல், தட்டாம்பயிரும் போட்டு புளிக்குழம்பு வச்சு சாதம் வடித்தாச்சு. எப்பயுமே நான் சாதம் வடிக்கிறது தான், குக்கரில் வச்சு சாப்பிட்றது கிடையாது. குக்கரில் வைக்கிறது நல்லதும் கிடையாது உடம்புக்கு. வடித்து சாப்பிடுங்க, அது நல்லது. அப்படியே சமையல் முடிஞ்ச கையோடைய எப்பயுமே ஸ்டவ்வை அப்படியே கழுவி எடுத்து தொடச்சி வச்சுருவேன். பெரும்பாலும் நம்ம எந்த பொருளையும் ஸ்டவ்வில் வச்சாச்சுன்னா பொங்க விடாமல் வச்சுருந்தா தான் அந்த பர்னரும் க்ளீனாக இருக்கும். எதுவும் புகையெல்லாம் பிடிக்காது. ஒவ்வொருத்தவங்க சில வீட்டில் புகையாக பிடிச்சி விறகு வச்சு எரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்காமல் ஸ்டவ் அன்னன்னைக்கு கழுவி தொடச்சி காய வச்சுருங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி பவர்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோம். பவர்னை பூஜை சிறப்பாக நடந்தது. பவர்னை பூஜையில் நானும் கலந்துக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி அதோட எடுத்து வச்சுட்டு பவர்னை பூஜை முடிஞ்சதுமே பள்ளியறை பூஜை நடக்கும் இந்த கோயிலில். அந்த பள்ளியறை பூஜையை முடிச்சுட்டு வந்தாச்சு. பாய்.